அன்பும் அறமும் மேலல்லவா, பண்பும் பாசமும் உண்டல்லவா. அன்பும் அறமும் மேலல்லவா, பண்பும் பாசமும் உண்டல்லவா. கொண்டு வந்தது யாதும் இல்லை, முருகா 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 முருகா
மேலல்லவா அன்பும் அறமும் மேலல்லவா பண்பும் பாசமும் உண்டல்லவா கொண்டு வந்தது யாதும் இல்லை கொண்டு செல்வது எதுவும் இல்லை அன்பும் அறமும் மேலல்லவா பண்பும் பாசமும் உண்டல்லவா ஆசை வெள்ளம் பாய்ந்ததம்மா ஒளி தர பிறந்தாயம்மா உனதன்பு அண்ணனாக நானம்மா எனதன்பு தங்கையாக நீ அம்மா அன்பும் மரமும் மேலல்லவா பண்பும் பாசமும் உண்டல்லவா சா 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 பா 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 சா 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 தரி 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 தா சரிகமக்காரி ஜனி தரி சாரி த பதனி த பா ரீ 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 சக்க மாதா நிரி சானி த பா ம ப காரி ச என்ன வேண்டும் இமயம் போல் அன்பு வேண்டும் அண்ணன் தங்கை உறவு இனிதாகும் அன்போடு இருப்பது சுகமாகும் அன்பும் மரமும் மேலல்லவா பண்பும் பாசமும் உண்டல்லவா பெருக வளம் பெருக. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்கம்மா. நீங்க கொடுத்த பணத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேங்க ஐயா. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா இருக்கு. மா குடுமா தெரியுங்க. அம்மா ஐயா போதுங்கிற அளவுக்கு உதவி செஞ்சிருக்காருமா. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வெறும் கையோட அனுப்ப மாட்டோம். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கமா. எந்த குறையும் இல்லாம வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் பெற்று நீங்க நல்லா இருக்கணும்மா. நலம் பெருக வளம் பெருக. வரேம்மா. போயிட்டு வாங்க. மீனாட்சி டவல் கொடுமா. சத்யபிரியா ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்க. நீங்க போய் ரெடி ஆகும். அம்மா டிஃபன் ரெடி பண்ணமா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சு, நீ முதல்ல ரெடி ஆக பாரு. ஆமா நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். சத்யா தான் லேட். நான் ரெடி ஆயிட்டேன். லூஸ். அம்மா எனக்கு லஞ்ச் வேணாமா, டிஃபனே கட்டிடுமா. சரி சரி. அம்மா சீக்கிரம். வந்துட்டேங்க. முதல்ல காபி குடிங்க. அம்மா ரெடி ஆயிச்சா? எல்லாம் ஆச்சுப்பா. என்னங்க நாளைக்கு கரண்ட் பில்லு கட்டணும். நகை கடையில இருந்து வர நோட்டீஸ் வந்துருச்சு. அப்படியே பணத்தை எங்கேயாவது இருந்து புரட்ட முடியுமான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். சரிம்மா நானும் முயற்சி பண்றேன். நீயும் அக்கம் பக்கத்துல கேட்டு பாரு. ஒரு 10 நாள்ல திரும்பி கொடுத்துடலாம். சரியா? சரிம்மா வர. சரிங்க. அம்மா போயிட்டுறமா. பாத்து போப்பா. அம்மா போயிட்டு வரமா. பாய். மல்லி மதுரை மல்லி மல்லி மதுரை மல்லி. ஏய் போ நில்லு. ஒரு முழம் பூ கொடு. இரு இதுல இருந்து கொடு. இந்தா. இதுவாம்மா? சரிம்மா. இந்தாங்க. எவ்வளோ?
10 ரூபாம்மா. இந்தா. ஐயோ சில்லறை இல்லைங்களே, காலையில பண்ணி நீங்க தான். இல்லையா? சேஞ்சு. அங்க வரல என் ஆளுதா, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. என்ன? சரிங்கம்மா. சார் ஒரு 10 ரூபா கொடுங்க சார். எதுக்குப்பா? கொடுங்க சார். ஏ தம்பி, என்ன? அந்த அம்மாட்ட வாங்கிக்கோங்க சார். ஏ பூஜா, என்ன இது? மல்லி, ஏ 10 ரூபா கொடு, நான் காலேஜ் போகணும். எனக்காக ஒரு 10 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டியா நீ? ஏய் என்கிட்ட வேற பணம் இல்ல. சரி, உங்க அப்பா உனக்கு 10 ரூபாய் தான் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் எங்க அப்பா கிட்ட இருந்து 100 ரூபாய் சுட்டிருக்கேன். அதை வேணா வச்சுக்கோ. இந்தா, இதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணு. இந்தா குடி. பாவி, நீ திருடியா? ஆமா திருடிதான். உன்னதான் திருட முடியல, எதையாவது வச்சுக்கோ. தலையெழுத்து. ஓ ஹலோ சத்யா. ஹலோ. ஆமா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பேரு மட்டும் இல்ல, உன் ஜாதகமே எனக்கு தெரியும். உங்க அப்பா பேரு வாசுதேவன். ஆமா. உங்க அம்மா பேரு மீனாட்சி. ஆமாங்க. உன் தங்கச்சி பேரு பிரியா. கரெக்டா சொல்றீங்க. இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்பர் 2, 8 பார் BA, வெங்கடேஷா நகர், விருகம்பாக்கம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் முருகன். ஆமாங்க. ஹலோ, இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. நேத்து கமலா தியேட்டர்ல இந்திரன் சந்திரன் படம் பார்த்திருக்கீங்க. சீட் நம்பர் 70. டிக்கெட் விலை 90 ரூபாய். என்ன சரியா? ஐயோ, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அப்படியே எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா பார்த்து சொல்லுங்களேன். ஹலோ ஹலோ, இவ்ளோ டீடைல்ஸ் தான் உன் பர்ஸ்ல இருக்கு. இதுக்கு மேல தெரியணும்னா போய் ஜோஷியரை பாரு. புடி. ஐயோ, நல்லா இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்று. இந்த ஸ்டேஷனில் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? சார் கிளம்புறேன் சார். போயிட்டு வாமா. சார் பணம் எதுக்கு? நீங்கள் ஆட்டோவில் வந்ததுக்கு சார். ஓ, எவ்வளோ? 250 ரூபா சார். இந்த ஆட்டோவுக்கும் சேர்த்தா? சார் என்ன சார் நீங்கள் கேட்குறது நியாயமா கேளு. சார். இந்த 100 ரூபா வச்சுக்கோ. சார் என்ன அடம் பிடிச்சேன்னா வழியில் பார்க்கும்போது வசூல் பண்ணிடுவேன். எனக்கு இந்த ஏரியா தான் புதுசு, வசூல் பழசு தான். பட்டா டயர்ல பட்டனே இல்லை, கண்ணாடிக்கு மட்டும் கிரில்லு. அடிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் தேராது. ஸ்டேஷனுக்கு ஒரு 5000 ரூபாய் கட்டிடு. ஒருத்தன் தகராறு பண்றான்னு சொன்னேன்ல, அவன் யாரு? வச்சிருக்கிறேன். ராஜேந்திரன் சார். அவன் பேர் என்ன? மார்னிங் சார். மார்னிங். மேல சொல்லு. போலீஸ் உங்கள் நண்பன்னு சொன்னாங்க, அதான் நேரில் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பணத்தை பத்தி பேசும்போது நண்பங்கிறான் சார். ஓ நீயா? என் பேர் வீனஸ். பார்த்துட்டேல, போயிட்டாரு. ஹலோ. பேசித்தான் இருக்கேன், அப்புறம் நான் போன்ல பேசுறேன். அலோன்னுக்கிட்டு நேரில் தான் பேசுறேன். என்ன ஸ்டேஷன்ல உன்னை தவிர வேற யாரையுமே காணோம்? எல்லாரும் மேட்னி படம் போயிட்டாங்களா? இந்த கேலி கிண்டல் நையாண்டி நக்கல்லாம் இங்கே வேணாம். நீ ஸ்டூடெண்டா இருந்தா உன் குசும்பெல்லாம் காலேஜ்ல வச்சுக்க. என்ன பஸ்ல தகராறு பண்ணியா? அங்க போய் வெள்ளை பேப்பர்ல கையெழுத்த போட்டு போயிட்டாரு. கையெழுத்து. ரெஜிஸ்டர் எங்க இருக்கு? இந்தா இருக்கு. தம்பி, இதுல இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் கையெழுத்து போடணும். என்னவா? தெரியாது சார். நான் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், இன்ஸ்பெக்டர் தமிழ் செல்வன். பட்டுமா? என்ன கிளம்பிட்டீங்க? குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. நான் வர்றதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் அவங்க சீட்ல இருக்கு. இருப்பாங்க. வரேன். அந்த ஜீப்புக்கு டயரை மாத்தி டீசலே போட்டு வச்சிடுறேன். நல்ல நேரத்துல தான் வந்து கையெழுத்த போட்டு போறான். ஆனா இனிமே ராகு காலம் தான் யாருக்கும் தெரியல. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு நையா போற. அண்ணா நமஸ்காரம். வணக்கம். வாங்க குறுக்களே, என்ன எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்க? நமஸ்காரம். 1000 தடவை நமஸ்காரம். எல்லாம் பகவான சேவிக்க கோவிலுக்கு போவா, பரிவட்டம் கட்டிப்பா. அந்த பரிவட்டமே உங்க ஆத்த தேடி வந்திருக்கும்னா உங்க தாய் தப்பு செஞ்ச புண்ணியமோ இல்லையோ? சரியா சொன்னீங்க. போங்க. லேட்டு. லட்சுமி தாண்டவம் மாறா பாருங்க. ஓய், இங்க வாரும். மாலை எங்க? கரெக்டா வச்சிருக்கமோ இல்லையோ? மறையுடையாய் தோளுடையாய் பார்சட மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையாய்.
பார்சடை மேல் வளரும் பிறகுடையாய். நிறுத்துக்கடா, இவெல்லாம் புதுசு, எதையாவது உடனிட்டு இருப்பா. நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன். இதுக்கெல்லாம் சோகா சொல்லப்படாது. அடாடாடாடா, சாட்சாத் வெங்கடேச பெருமாளே நேர்ல சேவிச்ச மாதிரி இருக்கு போங்க. அண்ணா நான் சொல்ல நினைச்சு நீங்க சொல்லிட்டீல. இத நான் சொல்லணும். நான் சாதாரண மனுஷன், என்ன போய் அந்த ஆண்டவனோட ஒப்பிடுறீங்களே, தப்பு தப்பு. உங்கள மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும்? லோகத்துல 1001 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு 50,000 ரூபாய்க்கு போட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன சீனிவாச பெருமாள் கோயில் கட்டிண்டு சேவை செஞ்சுண்டு போட்டோ வேண்டான்றே மன்னிச்சுக்கோண்ணா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கல்வெட்டுல வர பேரை போட வேணான்ற உங்கள மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும்னு யாருக்கு போய் வரும்? உன்னை சூசப்பட்ட அட நீங்க வேற சாமி, நீங்க கல்யாணத்தப்போ ஒரு போட்டோ கூட எடுத்துக்க விடலைன்னா பாத்துக்கோங்களேன். அது அவளுடைய பெரிய மனசு. என்ன போய் நான் சொல்றது? எடுத்துட்டு வரேங்க. எதை கொடுத்தாலும் கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே நல்லபடியா நடக்கிறது. பாரம்பரிய பிராப்திரஸ்து, பலான பலான பிராப்திரஸ்து. உத்தரவு வைக்கிறவா? நலம் பெருக வளம் பெருக. ஆஹா, காத்துல மானு காத்துல 150 சோக. பெரியவரே வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம். ஐயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போனாங்க ஐயா. ஆனா அவங்க கேட்கிற வரதட்சணை கொடுக்க முடியலங்க ஐயா, கொடுக்க முடியல. இந்த கட்ட காடு போய் சேர்றதுக்குள்ள இந்த கழுது யாரு கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேருவேங்க ஐயா, நிம்மதியா போய் சேருவேங்க ஐயா. ஏன் பெரியவரே என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம வீட்டு தங்கத்தை கட்டிக்க அவன் தங்கமா கேக்குறான். ஆமாங்க ஐயா. கொடுத்துடுவோம். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அழாதீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வரங்க ஐயா. ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஐயா வேணாம் வேணாம் வேணாம், அப்பா காலில் விழுமா. ஐயா போயிட்டு வரங்க ஐயா. போயிட்டு வா. போயிட்டு வாங்க. இந்த லதா காஃபி சாப்பிடு. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எப்பவும் போல மோர் குழம்புதாம்மா. உங்களுக்கு தான் தெரியுமே பூஜாக்கு முருங்கக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். தோ வந்துருச்சு வண்டி. ஹாய் அத்தை, எங்க உங்க பையன்? எப்ப பாரு சத்திய ஞாபகம் தான் உனக்கு. ஆமா. முதல்ல வந்த வேலையை கவனி. அதோட்ட எனக்கு என்ன வேலை? சொல்லுவே நீ இதே வேலையாரு. ஆமலதா, உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில இருந்து போன் ஏதாவது பண்றாரா? பண்ணாரம்மா, போன வாரம் பண்ணாரு. எங்க அண்ணனுக்கு ஒழுங்கா முருங்கா சாம்பார் பண்ணி போட்டிருந்தா எங்க அண்ணன் மிலிட்டரிக்குள்ள போறான். அதுக்கு நீ பெரிய பொண்ணாயிட்ட. சரி அதெல்லாம் விடுங்க. சத்யா எங்க போன முதல்ல அதை சொல்லுங்க. நினைச்சேன் சுத்தி சுத்தி அங்கதான் வந்து நிப்பியே. எனக்கு வேற என்ன வேலை? ஒழுங்கா படிக்க விடுறீ. சரி அத்தை, நான் கிளம்புறேன். சத்யா தான் இல்லையே. பாய் அண்ணி. பாரு லதா, இன்னும் குழந்தையாவே இருக்கா. பிரியா, வந்துட்டேமா. ஆண்டவா, என் பிள்ளைங்க எல்லாம் காப்பாத்து. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க உட்காருங்க. சரிங்க ஐயா.
வணக்கம். வணக்கம். ஐயா, நாங்க பதவியில இருந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யறதை விட நீங்க பதவி ஆசை இல்லாம பொதுமக்களுக்கு சேவை செய்றீங்களே, உங்க கூட இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. ஐயா நாங்க உங்க கூட இருக்கிறதே பெருமையா நினைக்கிறோங்க ஐயா. எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். கிளம்புறேங்க ஐயா. நலம் பெருக வளம் பெருக. போயிட்டு வரேங்க ஐயா. என்ன பெருசு டைம் என்ன? ஏய் பாப்பாட்ட கேள்றா. பாப்பா டைம் என்ன? ஏப்பா உங்களுக்கு இந்த வேலை? ஆ போங்கப்பா. என்னடா பெருசு ஓவரா கோச்சிக்குது? என்ன பெரியவரே, என்ன பிரச்சனை? சும்மா சார், காலி பசங்க தேவையில்லாம கிண்டல் பண்றாங்க. பாத்து கூட்டு போங்க. ஏய் ஓய் சார் வாடா வாடா. தோற சார். என்ன சார்? சொல்லுங்க சார். என்னடா ரவுடித்தனம் பண்றீங்களா? சும்மா அந்த ஆளும் சும்மாங்கறா, நீயும் சும்மாங்கற. சும்மா சும்மா அந்த பொண்ணு அம்மா வாக்க பாக்குறியா? நீ சும்மா இருக்க. ஒண்ணும் இல்ல சும்மா சார். இருக்கு, சும்மா இருக்கு, சும்மா இருக்கு. மறுபடியும் உங்களை இந்த ஏரியால பார்த்தேன். சார் கைய கால இல்ல சார். ஓடி போங்க. ஓடி போங்க சொல்றாருல போ. சரி சார். ஏய் போடா. டேய் சத்யா, என்னடா? நான் அந்த நந்தினிக்கு ரூட் போட்டா அது வேற மாதிரி கிளிக் ஆகி உனக்கு ஒரு கோட் ஆயிடுது. ஆனா அதுக்காக நான் மனசொடிச்சு போய் நிப்பேன்னு நினைக்காத. இன்னும் 2 நாளைக்குள்ள நந்தினை விட சூப்பர் பிகரா கரெக்ட் பண்ணி ஒரு கோட் பண்ணல. என் பேரு மன்மதன் இல்லடா. ஏண்டா மாப்பிள அதுக்காக பேரை மாத்திக்க போறியா? என்னடா வாயத்திரக்கம்ல பேசுற? இவன் தான்டா. நீயா மதன்னு சொல்ல வந்தடா. டேய் இன்னும் 2 நாள் எக்ஸாம் இருக்குடா. பார்டர்லயாவது பாஸ் ஆற வழியா பாரு. ஆமா பெரிய பாகிஸ்தான் பார்டர் போடா. நீதான்டா என் மச்சான். நீ வாடா மாப்பிள. எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுமா? சரிம்மா. மெதுவா. ஐயோ சத்யா, சத்யா என்ன பாச்சு? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுடா? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. என்ன பாச்சு? ஒண்ணு இல்லம்மா. பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் வெட்டிக்கிட்டாங்க. அத பார்த்து பயந்துட்டாமா. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாமா. இந்தம்மா கொண்டா. சத்யா தண்ணி சாப்பிடு. முள்ள முள்ள. இந்தா கொண்டு போய் வை. சத்யா, உனக்கு என்னமோ ஏதோன்னு நாங்க பயந்தே போயிட்டோம்ப்பா. இந்த பாரு, உன்னை நம்பிதானே நாங்கெல்லாம் இருக்கோம். சரிம்மா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. இந்த பாரு, எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் பயந்து தொலைக்கிறத விட்டுரு. ஆமா, அவன் கரப்பாம்பூச்சி பார்த்தாலே பயப்படுவான். நீ அவனை போய் பேசாம நீ என்ன புள்ளைய பெத்து அவனை பொண்ணா பெத்திருக்கலாம். கரெக்டா சொன்னமா நீ. மா அவனை பாத்துக்குமா. டேய் மச்சான் வாடா போலாம். மா கிளம்புறமா. நாங்க வரமா. போயிட்டு வாங்கப்பா. போலீஸ்காரன் பொழப்பு டெய்லி கிளீனா இருக்கும். இது ஒண்ணு நடுவுல. ஹலோ சார், நான் ஏட்டு வீனஸ் பேசுறேன் சார். பேசுப்பா. நம்ம காலேஜ் பக்கத்துல ஒரு மர்டர் நடந்துருச்சு சார். யோ, நான் வேலையும் கையுமா இருக்கேன். சார் என்ன வேலையா இருக்கட்டும் சார், அது கை வேலையோ கால் வேலையோ விட்டுட்டு வாங்க சார். விட்டுட்டு வரவா? பாதியிலே வரணுமா? வாங்க சார். சரி வந்துடுறேன். ஏட்டு ஓவர் சின்சியர் தான். பாரு, ஏதோ மோடி வித்த காட்டுற மாதிரி வாயை பொளந்தாலும் சரி மண்டையை போட்டாலும் சரி வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம். எவன் செத்தா உங்களுக்கு என்ன? வேடிக்கை பார்க்கறதே தொழில வச்சிருக்க, வேலை வெட்டிக்கு போறது. அப்படியே இந்த கூட்டத்தில் ஒரு பிரேக் போடு. சார் நிறுத்து. வணக்கம் சார். என்ன சார் இப்படியே வந்துட்டீங்க? நீ தானே அவசரமா வர சொன்ன, அதான் வந்தேன். அதுக்கு பாதியில வந்திருக்கீங்க. ஆட்டோ காசு கொடுத்துட்டு மீதி விஷயத்த சொல்லு. என்கிட்ட காசு கொடுக்க சொல்லிட்டு போறாரு சார். ஆட்டோ காசு. யோ, நானே ஒரு போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரன் காசு கொடுக்க சொல்லிட்டு போறான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட காசு இருக்கிறேன். போடா அந்த பக்கம். சார் மீதி நீ தானே காசு கொடுத்த, நீயே வச்சுக்கோ. இல்ல சார், சொல்ல வேண்டிய மீதி. சரி சொல்லு. நீங்க தான் சொல்லணும். செத்தும் கூட போசப்ப. ஏன் மார்க் போடல? ஐயோ பணம். படிக்கும்போது எனக்கு மார்க் போடல, அதனால நானும் மார்க் போடல. போட்டோ எடுத்துட்டீங்களா? போலீஸ் வேலைக்கு சேரும்போது போட்டோ எடுத்தது. நான் ஒன்றும் சொல்லலை, பாடியை கேட்டேன். நீங்க வந்துட்டீங்களா? இனிமே எல்லாம் நடக்கும். ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆண்டிவே சார். அப்போ 1/2 மணி நேரம் வரேன். சார் மீடியா எங்க? சார் 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 இந்த நேரம் பார்த்து ரவுடி மாதிரியே மூஞ்சி மூடிட்டு போடுது சார். கேடி சார் நல்லா இருக்குண்ணா.
மீடியா சார் 6 கோடி பேர் பாப்பாங்கல்ல நல்ல அழகா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சீரியஸா இருக்க கூடாது. சன் டிவி, ஜெயா, விஜய், ராஜ். கேளுங்க கேளுங்க. என்ன சார் நடந்துச்சு? கொலை நடந்துச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. குறுக்கல நீங்க நடந்து வந்தீங்க. எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம். நீங்க யார் சார்? சம்பவ இடத்துல பரபரப்பா யாராவது நடந்துகிட்டு இருந்தா யாரு என்னன்னு விசாரிக்காம உடனே பேட்டி எடுத்து போட்டுறது. நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர், பேர் தமிழ்ச்செல்வன். இதுக்கு என்ன சார் ஆக்ஷன் எடுக்க போறீங்க? நோ ஆக்ஷன், ஒன்லி ரியாக்ஷன். யோ வெயிட் சார், எனக்கு எப்போ ஃபோன் பண்ண? 10 நிமிஷம் முன்னாடி சார். உங்களுக்கு எப்போ தகவல் வந்து? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். உங்களுக்கு எப்போ சார் வந்தது? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். எல்லாம் மீடியாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கே தெரிய வருது. கொலை எப்ப நடந்திருக்கும்? 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. யாராவது புறவனே ஆன்சர் சார். ஏய் நவரே 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 ஒத்து 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 மாமே. டேய் அவன் யார் சொல்றான்? நோ நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். தண்ணி போட்டிந்தியா? இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து போட்டிந்தியா? நீ எக்காடு கட்டோனா போனா நீ எப்படி இருந்தா எனக்குனா முதல்ல ஸ்டேஷனுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கு அப்புறமா தான் நான் மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஒருத்தருக்கு தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். எவ்வளவு பேர் வந்துட்டுக்கிறாங்க பாரு சார். என்ன அப்படியே ஒரு போஸ்ட்ல போட்டோ ஏத்தி டிவில எல்லாம் காமிங்க சார். அப்படியே உனக்கு போட்டேன்னா நோ உன்னை பார்த்தா எனக்கு பயமே வர மாட்டேங்குது. போடா. டேய் இன்ஸ்பெக்டர் இருக்காரா பக்கத்துல? நோ சும்மா தமாஷ் பண்ணுங்க. நான் போட்டோ எடுக்கணும். பக்கத்துல இன்ஸ்பெக்டர் நிக்கறாரா? யாரு? ஐயோ 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 எங்க அம்மா கூட என்ன இப்படி அடிச்சது கிடையாது. மோசமான இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வன். தம்பி வணக்கம், நான் ஆதி பேசுறேன். என்ன உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். போன்ல எப்படி சார் தெரியும்? நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 1 வாரம் ஆச்சு, இன்னும் நீ என்ன வந்து பார்க்கல. பரவாயில்ல, நான் வந்து உன்னை மீட் பண்றேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே தான் நான் வரல. தம்பி குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காதுப்பா. என்ன இதெல்லாம் ஏட்டு உன்கிட்ட சொல்லலையா? பஸ் ஸ்டாப்ல போட்டது நம்ம பசங்க தான், புரியுதா? எனக்கு விரோதமா சாட்சி சொல்ல போறேன்னா அதான் சாட்சியமே இல்லாம பண்ணிட்டேன். நம்ம பசங்க யாரும் சரண்டர் ஆக மாட்டாங்க. நீயே ஒரு ஆளை பிடிச்சி லாக்அப்ல போடு. பேட்டரி டவுன், சார்ஜில் போடணும். என்னடா அது போனை வச்சுட்டான்? டேய் கிளம்புங்கடா. சரிங்கண்ணே. ஏட்டு யாரு? பேரு ஆதி ஐயா, இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. அவர் நினைச்சா எது வேணாலும் நடக்கும். என்ன வேணாலும். இந்த ஊர்ல காக்கி சட்டையை விட கதர் சட்டைக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. நம்ம என்ன வேணாலும் வீரமா வசனம் பேசலாம், ஆனா கைதட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் இந்த ஸ்டேஷன்ல 15 வருஷமா இருக்கேன், ஆனா இது வரைக்கும் எத்தனையோ இன்ஸ்பெக்டர் வந்து மாறி இருக்காங்க. அப்ப நான் மாறணும், இல்லைன்னா மாத்திருவாங்க. ஆண்டி. யாரு? அங்கிள். ஹலோ அங்கிள். சத்யா இல்லையா? அவன் இப்பதாம்மா காலேஜ் போயிருக்கான். ஆமா நீ யாருமா? நான் நந்தினி, சத்யாவோட கிளாஸ்மேட். அடிபட்டதுன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அதுவா? பஸ் ஸ்டாண்ட்ல யாரோ 2 பேரும் சண்டை போட்டாங்களா, அத பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அது அப்பவே சரியாயிடுச்சு. அப்படியா அங்கிள்? சரி, அப்போ நான் வரேன் அங்கிள். போயிட்டு வாமா. வரேன் ஆண்டி. சரிம்மா, சத்யா வந்தா நீ வந்துட்டு போனதா சொல்றேன். பாய். சரிம்மா. அம்மா 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 வணக்கம்மா. வணக்கம். ஐயா இருக்காங்களாம்மா? இப்பதான் வெளியே போனாரு. ஏதாவது சொல்லணுமா? என் புருஷ குடிகாரம்மா, என் பிள்ளைங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டான். நீங்க தாம்மா ஏதாவது உதவி பண்ணணும். இதை வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. சரிங்கம்மா. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும்மா. வரேங்கம்மா. போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. என்னம்மா பிள்ளைகளை காணோம், எங்க போயிருக்காங்க? பையன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான், பிரியா டியூஷன் போயிருக்கான். ஏங்க? ஒன்றும் இல்லைம்மா, வர வர வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது. குடும்ப செலவுக்கே சரியா போகுது. பிரியா வேற அடுத்த வருஷம் காலேஜுக்கு போகணும். என்ன பண்ணணும்னே தெரியல. இப்பவே 4 பக்கமும் கடன் வாங்கியாச்சுங்க. மறுபடியும் யாருக்கிட்ட போய் கேட்கறது? உண்மைதான், பிள்ளைகளை படிக்க வச்சாகணுமே. ஆமா, மகளிர் சுயஉதவி குழுல நீ மெம்பர் தானே? ஆமாங்க.
நானே மறந்துட்டேன். ஆமா அங்க ஏதாவது கேட்டு பாரு. சரிங்க, கேட்டு பாக்குறேன். இன்னைக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், கீரை கூட்டு. சத்யா, சத்யா, என்ன? அந்த துண்டு எடுத்து கூட ப்ளீஸ். எடுத்து கொடுறா. குடி. இங்க வாயேன். என்ன சொல்லு? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? பக்கத்துல வா சொல்லு. என்ன சொல்லு? அந்த டவல் கூட இந்த புடி. என்ன சொல்லணும் தெரியுமா? சத்யா, ஏய் அம்மா. ஏய், ச்சே. தண்ணியாக பெருகி வந்தேன், காதல சொல்லத்தானே நெருங்கி வந்தேன். அந்த நாள் வந்த போது அகதியாய் போல நானும் நிழலினை தேடி தேடி நிலவானில் மேகமாகி ஓடி வந்தேன், ஓடி வந்தேன். தாவணி போட்ட பொண்ணு பூஜா, என்னம்மா, என்ன பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை சொல்லு. ஒழுக்கத்துல இருந்தானா? கண்ணாடி போட்டுதானா? சரி விடு விடு, பேசிக்கலாம். விடுமா, இருமா, பாப்போம் இரு.
சொல்லுங்க சார். நோ 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 ஐ அம் டோட்டலி பிஸி சார். ஃபோன் பேசுனீங்கடா எங்க சார் ப்ளீஸ் சார். நோ நோ நோ. அட ஓகே சாராயிங்க சரோஜா அது புள்ள. டேட் வந்து இல்லையா நான் அது கொஞ்சம் அட்டு பிளாகா இருக்கு. பையன் சிவப்பாக்குறானே. நோ நோ சார். ஒருவேளை கல்யாண சத்திரத்துல சோத்த துண்டு மாப்பிள்ளை கையில இருந்த மோதிரத்தை உரிமை அடமானம் வச்சுமே அந்த சேடு பையனா அவன் கொஞ்சம் ஒசரமா இருப்பானே. இல்ல நான் கேக்குறேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இது ஆனா ஒண்ணும் புரியல. சாரி. ஐயோ கோயில் வாசல்ல குழந்தை கால இருந்த கொலுசை கேட்டு போது பார்த்துட்டு போன் பண்றான் பழகுது. ஐயோ சரி யாரா இருந்தா நான் கேட்டு வைப்போம். சார் டேட்லாம் அதெல்லாம் இல்ல சார். அதான் நான் என்ன சொல்றேன்னா சார் ஒரு நிமிஷம் இருங்க. என்னையா முன்சாமி தானே நீ? யோ போயா. ஓகே சார் நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். இங்க சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு சார் ஆமா சார் ஏய் மேல தானே நீ? ஏய் மேல யார் ஏழுமல? அது கோவிந்தம்மா பையன் சார் இட்லி விக்குதா ஊட்டாண்ட. இட்லியா? சின்ன வயசுல நான் ஹீரோயா? ஹீரோவா? ஆமா சார். சார் போன வாரம் உன் படம் பார்த்தேன் சார். பிரமாதமா பண்ணியிருந்தேன் சார். சூப்பர் சார். தியேட்டர்ல 10 பேர் இருந்தாங்க சார். அதுல 2 பேர் போசல்ல விஷம் குச்சி செத்துட்டாங்க சார். என்ன சொல்ற? அவனை இனிமேல் அந்த படத்துலயாவது நீ நடிக்கிறத நான் பார்த்தேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு விஷம் குச்சி செத்துருவேன்டா. யோ தயவு செய்து பூஜா நீ முன்னமா தூங்குறதில்ல சாப்பிடுறதில்ல. அண்ணி நான் வந்து நீ வந்து சத்யா இருக்கா அதான் அண்ணி. எதா அண்ணி? அதான் கள்ளி. எனக்கு அப்பவே தெரியும். கொஞ்ச நாள் பொறுமையா இரு. அவங்க அம்மா கிட்ட பேசி நானே முடிவு பண்றேன். ஐயா கூப்பிடுறீங்கய்யா. வாங்கம்மா. வாழ வழி இல்லாம ஊர் விட்டு வந்துட்டங்கய்யா. எந்த ஊருமா? திருச்சிங்கய்யா. சொல்லுங்கம்மா. நீங்க தயவு ஏதாவது உதவி பண்ணணும். சரிங்கம்மா. வெளியில நம்ம ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கூட போய் பண்ணை வீட்டுல தங்கிட்டு பண்ணையில வேலை பார்த்துட்டு அங்கேயே இருங்க. சரிங்கய்யா. நலம் பெருக வளம் பெருக. வாங்க. வாமா. வாமா. என்ன திடீர்னு? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா? உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இரு. ஆமா சத்யா இங்க உள்ள இருக்கா? கூப்பிடவா? கூப்பிடுங்க. சத்யா. அப்பா. ஹாய் சத்யா. ஹாய் நந்தினி. சரி ஓகே ஆண்டி. ஓகே அங்கிள் நான் வரேன். போயிட்டு வரேன் ஆண்டி. சரி. பாய் சத்யா. ஓகே பாய். அம்மா நான் கிளம்புறேம்மா. என்னம்மா இதெல்லாம்? அவ ஏன் பையங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல். இருமா அழுகாதம்மா. வழக்கத்திலையாமா? கண்ணாடி போட்டானாமா? அடிச்சு போட்டு போயிட்டாங்கயா. எந்த வேலையும் பார்க்க முடியலையே. எப்ப பாரு அவனே வந்து டிஸ்டர்ப் பண்றானே. நம்ம காப்பாத்துவோம் தானே எல்லாரும் நம்மள நம்பி வர்றாங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே. என்ன பண்ணலாம்? கரெக்ட். இந்த ஏடா கூட இருக்கான்ல, அவன்கிட்ட போய் சொல்லுவான். அவன் பார்த்துப்பான். சார் வணக்கம். நான் கொஞ்சம் தனியா பேசணும். போய் பேசிட்டு வா. உங்ககிட்ட தனியா பேசணும். பேசு. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல இலவு வீடான்னு தெரியல. வர்றவன் போறவன்லாம் வந்து ஒப்பாரி வைக்கிறான். என்னன்னு கேட்டா கதறானே தவிர யாரும் தெரியலேங்கிறான். எனக்கும் புரியல. ஊருக்குள்ள ஒரு ஓனாய் நுழைஞ்சு பொண்ணுகளை ஓட ஓட விரட்டி பாவடை சட்டை தாவணின்னு கிழிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்னு தெரியல. நீங்க தான் அவனை பார்த்து கண்டுபிடிக்கணும். சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். கொளுத்தியாச்சு. ஹாய் அத்தை. ஹாய் பிரியா. என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? வாமா வந்து சாப்பிடு. நல்லா இருக்கு. யார் சமைச்சது? சத்யா தான். அப்படியா? எங்க சத்யா? உள்ள இருக்கான். உள்ளயா? ஹே என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதடி. சத்யா 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 என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ணி அடிச்சிட்டு இருக்க? ஆமா நான் தான் சமைச்சேன். நல்லா இருக்கே. ஓ அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இரு அம்மா கிட்ட சொல்றேன். சரி அம்மாவும் தங்கச்சி ஹால்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அதுக்கு நீ சாப்பிட்டு அவங்களோட சேர்ந்து தூங்கிடாத. அதனால சாப்பிட்டு வந்து எனக்கு ரூமா கொடு. ஏய் போடி.
கும்பிடுறங்கய்யா. சொல்லுங்கம்மா. என் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கய்யா. ஏன் என்னாச்சுமா? என்னாச்சுன்னே தெரியலங்கய்யா. நீங்க தான் உதவி பண்ணணும். சரி, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க தைரியமா நீங்க போங்க. நான் சரிங்க. பாத்துக்கிறேன். சரியா? வா லதா, உட்காரு. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம். என்ன லதா, சொல்லு. அம்மா, பூஜா உங்க பையனை விரும்புறான்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஏதாவது பேசி முடிவெடுக்கணுமா? லதா, முதல்ல அவனோட படிப்பு முடியட்டும். அவன் படிச்சு பெரிய ஆளாகணுங்கிறதா எங்களோட லட்சியமே. இந்த நேரத்துல போய் அவங்கிட்ட இத பத்தி பேசினா அவனோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடும். நாங்கெல்லாம் அவனை தான் நம்பி இருக்கோம். அதனால அம்மா. லதா, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் நேரம் வரும்போது எடுத்து சொல்றேன் அவங்கிட்ட. சரிங்கம்மா. இன்னைக்கு கன்னிராசிக்கு எனக்கு பணம் வரும் போட்டிருந்தா கரெக்ட். வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம். யார் நீங்க? என்ன ஊர்ல எல்லாரும் வள்ளல்னு சொல்லுவாங்க. வணக்கம் சார். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். அப்படியா? உட்காருங்க. ஒண்ணும் இல்ல சார், பாஸ்கர்னு ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. அவர் ஊருக்கு புதுசு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அதனால நீங்க தான் பார்த்து அவரை ரிலீஸ் பண்ணணும். நான் பொதுவா யாரும் சொன்ன அனுப்ப மாட்டேன். நீங்க பெரிய மனுஷன், நீங்களே வந்து சொல்றீங்க. சரி, நான் கண்டிப்பா அனுப்பிடுறேன். 407 சார், அந்த பாஸ்கரை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். ரொம்ப நல்லது தம்பி. நலம் பெருக வளம் பெருக. இருக்கட்டும் சார், நான் வரேன். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்க வாய் நிறைய வாழ்க வளமுடன் சொல்றீங்க. இந்த ஆள் என்னைக்கு வேலைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து மலம் கூட வர மாட்டேங்குது. பேசாம பிசி வேலையை விட்டுட்டு உங்கள்ட்ட பிஏ வந்துடலாம் பாக்குறேன். தமாஷ் பண்றீங்க தம்பி. சீரியஸா பேசுறேன், சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. சில்லற தேரலையே. சார், நான் அப்புறமா ஆபீஸ்க்கு வரேன். தம்பி சார். என்ன தம்பி, என்ன விஷயம் இந்த ராத்திரில? உங்க வீட்டுல பின்னாடி யாரோ எகிரி குச்சாங்க. இப்ப நான் தேடிட்டு வரும்போது தான் நடந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, நான் பாத்துக்கிறேன் தம்பி. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க சார். வரேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். சத்யா, சொல்லுங்கப்பா. என்ன வெளியே கிளம்பிட்டியா? ஆமாப்பா. நாளைக்கு உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் தெரியுமில்ல? தெரியும்பா. சட்டப்பையில காசு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் கேக்குக்கு ஆர்டர் பண்ணு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வா. என்கிட்ட பணம் இருக்குப்பா. பிரியாக்கு நான் செலவு பண்ணாம வேற யாருப்பா செலவு பண்ணுவா? அவளுக்கு பிடிச்சமான கிஃப்ட் வாங்கினது அசைச்சிடுறா பாருங்களேன். என்ன அப்பாவும் பிள்ளைங்க கேக்கு கிஃப்ட்னு பேசிட்டு இருக்கீங்க? இவர் சேர்த்து வச்ச காசுல தான் பிரியாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாராம். அவ ஏன் பையனாச்சே, தங்கச்சி விட்டு கொடுத்துருவானா? என்ன நீ ஓம் பையன் ஏன் பையன்னு சொல்லிட்டு நம்ம பையன் சொல்லுமா? வரம்பா, வரமா. சரிப்பா சரிப்பா. யார் பத்தியா இந்த நம்ம தம்பி பாண்டிய பஜார் தெருல போட்டு தள்ளிட்டாங்கண்ணே. என்னடா சொல்ற? ஓமண்ணே, ஓமண்ணே. யாரா பாண்டிய போட்டது? யாரா சொல்றா? டேய், அவன் எவனா இருந்தாலும் சரி, நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள அவன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது. புரிஞ்சதா? கிளம்புங்கடா. பாண்டி, அப்பா போலீஸ் அந்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, இப்பதான் எங்க எங்கடா இருக்க? ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கப்பா. பாப்பா போய் காப்பாத்துப்பா. மறியல் வந்து என்னடா பாரு? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நீ அவனை சப்போர்ட்டடா? சப்போர்ட்டடா? சரியா கூட பார்க்கல சார். எப்பறா நடந்துச்சு? சொல்றா. சார், எனக்கு தெரியும். ஏய், எனக்கு தெரியாது சார். மேல அடிச்சேன், செத்தே போய்
ஹலோ ஹலோ சார், அவனை அங்கேயே அடிச்சு அடக்கம் பண்ணிருங்க. வெளியில விட்டீங்க உங்களுக்கு தான் ஆபத்து. வெயிடா போன சொல்றா, யார கொலை பண்ணா? யார் சார் நீங்க? எங்க உன் பையன்? நீங்க யாரு? பையன் எங்க? எதுக்கு என் பையனை கேக்குறீங்க? சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? ஏய்! ஏய்! நான் சொல்ல மாட்டியா? யார்? தங்கச்சியா? சொல்றியா? சொல்ல மாட்டியா? கேட்கறதுக்கு பதில். இப்ப சொல்ல நீ. ஏய், புறாவல. ஏய். என் பையன் நல்ல பையன் சார். அவன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான் சார். அவன் நல்லா படிச்சு பெரியவனாய் எங்களை காப்பாற்றுவான்னு நம்பிட்டு இருக்கேன் சார். அந்த நம்பிக்கை மண்ணெளி போட்டுறாதீங்க சார். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன் சார். யோ, என்ன அப்பா மகன் இங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க பஞ்சாயத்துல வீட்டுல வச்சுக்க. ஏட்டே சுமாரியா இருக்கேன் சார். அவன் என் பையன் சார். பேர் சத்தியம் சார். நல்லா படிக்கிற பையன் சார். அவன் வாழ்க்கையை கெடுத்துறாங்க சார். நல்ல பையன் தான், நான் நம்புறேன். அந்த ஆதியும் அவங்க ஆளுங்களும் நம்பணுமே. வெளியில விட்டேன் கொன்னுடுவானுங்க. அதனாலதான் உள்ள வச்சு சேஃப்டியா விசாரிச்சிட்டு இருக்கேன். சொல்றேன். அவன் பேரு ரெக்கார்ட்ல வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையே பாழாயிரும். வேணும்னு நான் உள்ள இருக்கிறேன். அவனை தயவு செஞ்சு விட்டுருக்கேன் சார். ஒப்பனை பார்த்தா பரிதாபமா இருக்கு, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு தேவை கணக்கு ஒரு ஆளு. அது நீ இருந்தான்னா உன் பிள்ளையா இருந்தான்னா எல்லாம் ஒண்ணுதான். வேட்டே இந்த உள்ளதில்ல. ஓகே வாயா வா. வேணாம்ப்பா, நானே இருந்துக்கிறேன்ப்பா. நான் எந்த தப்பு பண்ணலப்பா. சரி சரி வர சொல்லு. எங்கயா இருக்க? யோ, இங்கதான் இருக்கியா? ஹலோ, யாரியா நீ? எங்கயா இருக்க அந்த பையன் சத்யா? ஐயா. யோ, சொல்ல மாட்டியா? எங்கயா சத்யா? சத்யாவா? சத்யாலாம் இங்க இல்ல. முதல்ல நீ வெளில இரு. என் தம்பி பாண்டிய போட்டானே அந்த சத்யா, அவனை நீதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்க. அவன் எனக்கு வேணும். அவனை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு என்ன வேணும்னு கேளு, இங்கேயே செட்டில் பண்றேன். யோ, முறைக்கிறத விட்டு விசுவாசத்தை காட்டியா? நான் யாருன்னு தெரியும்ல. எங்க வந்து சவுண்ட் கொடுக்குற? நீ யாரு என்ன உன் ஜாதகமே எனக்கு தெரியும். இப்பதான் பெயில வந்திருக்க. மரியாதை வெளியில போயிடு. இல்ல இங்கேயே பர்மனண்டா இருக்க வேண்டி வந்துரும். ஒழுங்கா சத்யாவை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல அவனோட சேர்த்து உன்னையும் போட்டு தள்ள வேண்டியது வரும். போட்டுருவியா? எங்க போடு போடியா. இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்ன மாதிரி 1000 பேர் பேசியிருக்கிறாங்க. பட்டாளத்தோட வந்தா பயந்துருவோம் நினைச்சியா? உனக்கு தேவை சத்யா. சத்யாவை புழல் ஜெயிலுக்கு மாத்தியாச்சு. இந்த பொங்கறது புழுங்கறதெல்லாம் புழல்ல போய் வச்சுக்கோ. டேய், சத்யா புழல் ஜெயில இருக்கானாடா. வாங்கடா போலாம். சரிண்ணா. டேய், வண்டியால போலாம். சார், நீங்க போன் பேசும்போது பாதியில விட்டீங்களே, அந்த ஆதி தான் இவர். சரி,
சொல்லுடி. நந்தினி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? சத்யாவோட அம்மாவே தங்கச்சி யாரோ கொன்னுட்டாங்களாடி. சத்யாவோட அம்மா? ஆமாடி. நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்குடி. நந்தினி, நந்தினி. சார் எங்க அப்பா பார்க்கணும் சார். சார் நீ யாரு, உங்க அப்பா யாரு, இங்க எதுக்கு வந்து பதற? எங்க அப்பா பேரு வாசுதேவன் சார். அவரை பார்க்கணும் சார். உங்க அப்பா பேரு வாசுதேவனா? ஆமா சார், ஆமா சார். இங்க இருந்து புலர் ஜெயிலுக்கு மாத்தியாச்சு, நீ அங்க போய் பாரு. நான் என்னப்பா பண்ணட்டும்? புலர் ஜெயில போய் பாரு. இருக்கிற பஞ்சாயத்து புலல் ஜெயில போயிட்டு அப்பா பார்க்கலடா. டேய் சத்யா, நீ நினைக்கிற மாதிரி புலல் ஜெயிலுக்குலாம் போக முடியாதுடா. அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குடா. அதுக்கு நேரமும் இல்லடா. அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. வாடா போலாம். டேய், அப்பா இல்லாம அம்மாக்கு தங்கச்சி நான் எப்படி தடை செய்ய முடியும்? கஷ்டமா தானே இருக்கு. வேற வழி இல்லடா. வாடா போலாம். என்னம்மா நந்தினி, என்னாச்சு? ஒன்றும் இல்லப்பா. என்ன பிரச்சனை? வா இங்க வா. என்னம்மா நந்தினி, வா 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 இங்க வா. வாம்மா. லட்சுமி ஒரு காஃபி எடுத்துட்டு வா. என்னடா, என்னமாச்சு? என்ன பிரச்சனை? என் கிளாஸ்மேட்டோட அழாதம்மா. அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் யாரோ கொன்னுட்டாங்கப்பா. அப்படியாடா? நான் இருக்கேன்டா, அப்பா பாத்துக்கிறேன்டா. அழாதடா. யாரு என்னன்னு விசாரிச்சு நான் பாத்துக்கிறேன்டா. அழக்கூடாது, சரியா? நான் பாத்துக்கிறேன். வெளியில் நடக்கிற விஷயத்த அப்பா கிட்ட வந்து சொல்லணும். தூக்கம் வராதே. நீ பேசாம இருமா. குழந்தை அழுவுது இல்ல, நீ பேசாம இரு. அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அப்பா, அப்பா, எங்க அப்பா என்ன பண்ணீங்க? அப்பா, 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 அப்பா தங்கச்சி அவனுக்கு கொண்டுட்டானுங்கப்பா. அப்பா, ஐயோ, அப்பா, ஐயோ, ஐயோ, அப்பா. டைம் ஆச்சு, போங்க போங்க. அப்பா, அப்பா. Hey!
சத்யா, டேய் சத்யா, என்னடா இப்படி பண்ணிப்புட்ட? டேய், நீ அடிச்சது சாதாரண ஆள் கிடையாது. ஆளு குரூப்போட ஆளுங்க, மோசமானவனுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? சத்யா, என்னடா உனக்கு சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சத்யா, ஏன் அவசரப்பட்ட? உங்க அம்மா அப்பாவோட ஆசையை நீ நல்லா படிக்கணும் தானே. எங்க அம்மாடா, எங்க அம்மா, எங்க அம்மா எங்கடா? ஏய் நந்தினி, பிரியா எங்க? பிரியா எங்க? என் தங்கச்சி பிரியா எங்க? என்னடா பண்ண நானு? இனிமே என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி யார் குடும்பம் அழியா நான் விட மாட்டேன். எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வச்ச தப்பா? சொல்றீ தப்பா? பாக்குறேன். நானா அவனா பார்க்க விட மாட்டேன். வெட்டுவேன், வெட்டுவேன். நான் தாண்டி உன் புருஷன். அதை மீறி ஏதாவது பண்ண உன் குழந்தை. சத்யா, சாப்பிடு சத்யா. இப்படியே உட்காந்துருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? ஏதோ நடந்து போச்சு. சாப்பிட ப்ளீஸ். இல்ல பூஜா, என்னால சாப்பிட முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. புரியுது. இன்னும் நடக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு. கொஞ்சம் சாப்பிடு. இந்தா. வேட்டு சார், இன்னைக்கு வண்டியை நான் ஓட்டுறேன். அப்ப நான் எதை ஓட்டுறது? என் பக்கத்துல உட்காரியா? ஜாலி. யோ, இங்க எது கூட்டு வந்த? எல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு தான். இந்தாங்க சார், இந்தாங்க சார். நீ போ. பொதுவா பாத்தீங்கன்னா சில இடத்துல நீட்னா தான் கிடைக்கும், சில இடத்துல நீட்டாமலே கிடைக்கும். இங்க வந்து நின்னாலே கிடைக்கும். மாமூலா அன்பளிப்பு. இந்த கடைக்காரர் இருக்காரு, திருநெல்வேலிக்காரர், பேர் தியாகராஜன். வீட்டுக்கு உப்பு புளி மிளகால இருந்து மளிகை ஜாமான் வரைக்கும் அத்தனையும் கொடுத்து இறக்கிடுவார். காசு கொடுத்தா திட்டி அனுப்பிடுவார். முதல்ல இருந்தார் இன்ஸ்பெக்டர், அவருக்கு கூட இங்க இருந்தா கொடுத்து இறக்குவேன். அப்புறம் ஏன் இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆனாரு? கடைக்காரங்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் பிடிக்கும், ஆனா ஆதிக்கு இன்ஸ்பெக்டர் பிடிக்கலையே. அந்த கடை இருக்கே, ஏன் நின்றுங்க? கூச்சப்படாம வாங்க. அந்த காய்கறி கடை இருக்கு, அவன் பேரு கந்தசாமி. அவங்கிட்ட பியூர் வெஜிடேரியன். காய்கறியா? இல்ல, நாங்க சாப்பிடுறது திங்கட்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீட்டுல எல்லாருமே வெஜிடேரியன் தான். காய்கறி எல்லாமே அவர் கொடுத்துருவாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளுத்து கட்டுவோம். துணியவா? ஏங்க, கறி, நண்டு, மீன், எறா, சிக்கன், மட்டன் எல்லாம். அதுக்கு அடுத்த கடை இருக்கே, டேய் வாடா வாங்கிக்க. கறிக்கடை பாய் அவர் தான். ஞாயிற்றுக்கிழமையான எல்லாமே போட்டு கொடுத்துருவார். நெஞ்செலும்பு இருக்குல்ல, நெஞ்செலும்பு, என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதம் பண்ணுவா. உரல்ல உலக்கையை வச்சு இடிச்சு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சூப்பு வச்சு கொடுப்பா. இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சார். சார், என்ன பாதியிலே வந்துட்டீங்க? நீதியை சொல்லு. எங்க விட்டேன்? கறி கடையில. போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஓ, ஆனா வர போல. அப்ப வா. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன்னு சொன்னேன். சத்யா,
சத்யா சாரி சத்யா. கேள்விப்பட்ட எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. பாதிச்ச உனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். கவலைப்படாத சத்யா, நாங்க எல்லாம் இருக்கோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சரி ஓகே விடு, நான் பார்த்துக்கிறேன். நான் வரேன் சத்யா. நீ போ. சத்யா, சொல்லு நந்தினி. இவர்தான் எங்க அப்பா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த சின்ன வயசுல
உன்னோட தாயும் தங்கையும் இழந்துட்டு நீ தனிமரமா நிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா கிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கேன் சத்யா. ஆதியோட ஆளை கை வச்சிருக்கிற, அவங்ககிட்ட பணம் பலமோ ஆள் பலமோ ஜாஸ்தி இருக்கு. நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். சரிங்க. வரேன் தம்பி. வரேன் சத்யா. சரிங்க. யார் உனக்கு லைசென்ஸ் கொடுத்தது? டிடிஆர். என்னது? ஆர்டிஓ. நிறுத்து. யார் பசங்க புதுசா இருக்கானுங்க? வண்டி பின்னாடி எடு. TN 86 புதுசா இருக்கு. சரி சரி. டேய் வேற எங்கேயாவது போய் பார்க்கலாமாடா? டேய் இருடா, இந்த போதான் வருவான், வெயிட் பண்ணலாம். தம்பி என்ன நடு ரோட்ல மீட்டிங்கா? தோடா லாண்ட் ஆர்டர் கிண்டலு. இருவோம் மச்சான் உருப்பெடுக்க வருவான். நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். சார் கூப்பிட்டா தெனாவட்டா பேசுறாங்க சார். வா. வாயா. யாரியா நீங்க? பெருமாள் ஐயாவோட ஆளுங்க. திருப்பதிக்கு போக வேண்டியது தானே? சார் வள்ளல் பெருமாளோட ஆளுங்க. இந்த நல்ல மனுஷன் பேரை கெடுத்துறாதீங்க. ஒழுங்கா வீடு போய் சேருங்க. இல்ல ஐயா பேசிக்கிற போ போ போ. ஏட்டு நீ ஏன் பதற? இன்னைக்கு சந்திராஷ்டமம். யாருக்கு? எனக்கு. வண்டியை மெதுவா ஓட்டு. சரி சரி. சத்யா நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. பேப்பரை திருப்புனா திருப்புற பக்கம் பூரா வள்ளல் பேராவே இருக்குதே. போற போக்க பார்த்தா அவனே அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருவான் போல இருக்கு. அண்ணா என்னடா? சத்யாவை பார்த்தேன். சத்யாவை பாத்தியா? பார்த்த இடத்துல போட்டு தரலாம்னு நினைச்சேன். வள்ளல் பெருமாள் வீட்டுக்குள்ள பூந்துட்டானே. அவன் ஏன்டா அங்க போனா? அவர்கிட்ட தானே வேலை செய்யறான். ஓ அங்க போயிட்டானா? நினைச்சேன்டா நானு. டேய் நான் சொல்ற வரையில எல்லாரும் ரொம்ப பொறுமையா இருங்க, புரியுதா? சரிங்க. ஏன்னு பயப்படுறீங்களா? பயமா? எனக்கா? டேய் உனக்கெல்லாம் சொன்னாலும் புரியாதரா. மண்ணாளும் வித்தை, பணபலமும் படபலமும் நிறைஞ்சிருக்கிற வள்ளல் கிட்ட 50,000 ஓட்டு மொத்தமா இருக்குடா. அதனால எலெக்ஷன் முடிகிற வரையிலும் நம்ம பசங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சரிங்க நான் வரேன். நந்தினி சாப்பிட்டாச்சா? அவ இன்னும் கீழே வரல. ஹாய் டாட். ஹாய் மாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சாப்பிடுமா. இன்னைக்கும் அதே டிஃபன் தானா? ஏய் வாய் மூடி சாப்பிடுமா. ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஏய் சாப்பிட்டு போடி. சுச்சோ. பை மாம். பொண்ணுங்களாம் அப்பா மேல தான் பாசமா இருப்பாங்கன்றத உங்க பொண்ணு மூலமா தான் பாக்குறேன். ஏமா உன் பொண்ணு என் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுறேன். நம்ம பொண்ணுமா. அம்மா போயிட்டு வரமா. லூசு. நீதான் லூசு. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க தம்பி. பரவாயில்ல இருக்கட்டும். அந்த ஆதியோட ஆளுங்க
ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன். சாந்தி காலனி போயிட்டு அங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க தம்பி. சரிங்க. பார்த்து போங்க. என்ன தம்பி? சரிங்க. நலம் பெருக வளம் பெருக. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. வரேங்கய்யா. போறா மச்சான். அங்க பாரு. ஏய் மாமே, நம்ம ஏரியா எவனோ ஒருத்தன் புச்சா வரான். இரு, நான் கவனிச்சுக்கிறேன். டேய், எங்கடா பாரு? இங்க ஏதோ பிரச்சனை சொன்னாங்க. நீ என்ன பெரிய பட படன்றல? ஏய் ஹலோ சத்யா, நான் நந்தினி பேசுறேன். என்ன விஷயம்? எங்க இருக்க? எதுக்கு? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, நான் உன்னை உடனே பார்க்கணும். சரி, நான் பார்க்ல வெயிட் பண்றேன், வா. சத்யா, சத்யா, நீ பெரிய ரவுடியாமே. எவன் சொன்னா? அதான் ஊரே சொல்லுதே. ஊரு கடையில ஊரு செய்யாத கொலைக்கார எங்க அப்பா ஜெயில இருக்காரு. எங்க அம்மாவின் தங்கச்சியும் ஈவேர எல்லாம் இந்த பட்ட பகல ரவுடிங்க வெட்டி கொண்டாங்க. அப்ப எங்க போச்சு இந்த ஊரு? அதிரட்டும். என்ன சொல்ல வர நீ? நான் என்ன சொல்றது சத்யா? நான் ரவுடின்னு சொல்லிட்டு போலாம் வந்தியா? ஏய், என்னால ஒரே இடத்துல நிக்க முடியலடி. சத்யா, நின்னா போட்டுருவாங்கடி. அதான் இப்படி ஓடிட்டே இருக்கேன். நான் கண்ட கனவே வேற, இப்ப நடந்துட்டு இருக்கதே வேறடி. ஏதோ உங்க அப்பா இருக்க சப்போர்ட்ல இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால முடியல நந்தினி, என்னால முடியல. எல்லாரும் நல்லா இருக்கணும், வளம் பெறணும். என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. நம்ம நந்தினிக்கு படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே? ஏம்மா, படிக்கிற வயசு தானே, படிக்கட்டுமே. அதுக்கு இல்லைங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா. என்ன பிரச்சனை? பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா பேசாம படு. சரிங்க. வணக்கம் சார். வாங்க தம்பி, உட்காருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே.
மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காக்கி சட்டையை நான் போட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற அந்த ஊரில் ஆதி மாதிரி அயோக்கியனும் இருக்கானுங்க. அவனுக்கு தான் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்குது, கட்சி சப்போர்ட்டும் இருக்குது. அதான் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது. போலீஸ்காரங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. யாரை பார்த்தாலும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்போம். அதான் உங்களையும் அப்படியே பார்த்துட்டு தம்பி அந்த விஷயத்த சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். நான் வரேன் சார். நலம் பெருக பலம் பெருக. நன்றி. நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன்ல. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஹாய் சத்யா. சரி, நான் அப்புறம் பண்ணுறேன். இங்கே தான் உட்காந்துருக்கியா? என்னடா ஆச்சு உனக்கு? எப்பவுமே உன்னை பற்றி தான் நினைப்பியா? என்னை பார்த்து நினைக்கவே மாட்டியா? ஏன் நந்தினி? சத்யா, சத்யா, நீ நினைக்கிற சூழ்நிலை நான் இப்போ இல்லை. என்ன சொல்ற? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீயாச்சும் நல்லா படி. வாட் நான்சென்ஸ்? அப்ப நம்ம காலேஜ்ல லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? இல்ல நந்தினி, இப்ப நான் எந்த நேரமும் ஜெயிலுக்கு போற சத்யா, புரிஞ்சுக்கோ. என்ன இதான் உன் முடிவா? அப்ப நம்ம லவ் சத்யா, எங்க அப்பா ஊருக்கே நல்லது பண்றவரு. அவர் பொண்ணுக்கு நல்லது பண்ண மாட்டாரா? புரிஞ்சுக்கோடா, புரிஞ்சுக்கோ. ஐயோ நந்தினி, நந்தினி, நந்தினி ப்ளீஸ், நந்தினி ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ. நந்தினி, என்னடா? என்னம்மா, அம்மா திட்டினாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் திட்டினாங்களா? ஏன்டா அழற செல்லம்? அழாதடா. என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. என்ன சொல்லுடா செல்லம்? அப்பா தானே கேக்குறேன், சொல்லு. அப்பா, சொல்லுடா. காலேஜ்ல சத்யாவை லவ் பண்றேன்ப்பா. அப்பா பாத்துக்கிறேன், நீ தைரியமா படி. என் செல்லல்ல, அழாதம்மா. நல்லா படி, நான் பாத்துக்கிறேன். அழாதன என் செல்லல்ல. வணக்கம் வள்ளலே. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வருஷம் பல ஆனாலும் இந்த பண்பு மட்டும் உங்களை விட்டு இன்னும் போகல. விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா வரவேற்கணும் இல்லையா? வந்த விஷயம் அது வந்து வள்ளலே, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. தேதி வேற அறிவிச்சிட்டாங்க. நான் ஒன்னும் மனு தாக்கல் பண்ணலையே. வள்ளலுக்கு தமாசு இருந்துகிட்டே இருக்கு, போகல. இந்த தடவை நான் சுயேட்சையா நிக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் வள்ளலுங்கிறது. அப்படியே மக்கள்கிட்ட என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நான் மெஜாரிட்டி ஓட்டுல ஜெயிச்சிருவேன் வள்ளலே. இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன வள்ளலே, படபலமும் பணபலமும் நிறைஞ்ச நீங்க ஒரு கோடு போட்டா ரோடு போடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கிறது எனக்கு தெரியாமலா போச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு மக்களுக்கு தெரியும். வள்ளலே, என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய வெற்றியை மக்கள் தீர்மானிக்கட்டும். புரிஞ்சு போச்சு வள்ளலே. உங்க வீடு தேடி ஆதரவு கேட்டு வந்த என்ன வெறுப்போட வெறுங்கையோட அனுப்புறீங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். டேய் வாங்கடா. ஹலோ வள்ளல், நான் ஆதி பேசுறேன். சொல்லுங்க ஆதி. நீங்க தேவையில்லாம சத்யா விஷயத்துல தலையிடுறீங்க. என்னுடைய விரோதத்தை வளர்த்துக்க வேண்டாம். அவன் என் தம்பியை கொன்னு இருக்கான். நான் அவனை விட மாட்டேன். சத்யாவை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சா நீங்க பாத்துக்குங்க. வள்ளல், சொல்றதை கேளுங்க. என்ன போனை கட் பண்ணிட்டான்? விட மாட்டேன்டா. டேய், உன்னை விட மாட்டேன்டா. ஐயா. தம்பி சத்யாவா? சொல்லுங்கய்யா. கொஞ்சம் நேர்ல வரையா தம்பி? சரிங்கய்யா, இது வந்துடுறேன். சத்யா ஐயா.
சொல்லுங்க. உன் மேல ஆதி ரொம்ப கோவமா இருக்கான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, என்ன? ஐயா நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க ஐயா? நான் இருக்கேன் சத்யா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, சரிங்க. என்ன? சத்யா ஐயா சொல்லுங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. என்ன விசேஷம்? குழந்தைக்கு பிறந்த நாள். ஐயோ, நம்ம வீட்டு விசேஷம் ஆச்சே, சொல்லவே இல்லை நீ. நல்லா இருந்துச்சு. நலம் பெருகு, வளம் பெருகு. நலம் பெருகு, வளம் பெருகு. நலம் பெருகு, வளம் பெருகு. இனிமே உன் விதைகளை என் தம்பிக்கிட்ட
நீ தப்பு பண்ற. இந்த பாரு, பணத்துக்காக நான் என்ன ஒண்ணு செய்வேன். நல்லா Uh.